Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியல்ல ஒரு 5 விதமான ஃபார்முலாவையும் 5 விதமான டாஸ்கையும் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இந்த क्वेश्चंस எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन அப்படின்றதுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன மாதிரியான क्वेश्चंस இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த டேபிளில் ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டா ரெலவெண்ட்டாக நிறையா கொஸ்டின்ஸு கீழே இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் இதை பார்த்துருந்தோம். பட் இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளாகவே நான் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கோடுக்கு ரெலவெண்ட்டாக என்ன அமௌண்ட் இருக்குது அப்படின்றத இங்கேருந்து எடுத்து இந்த இடத்துல போஸ்ட் பண்ணணும். 89 அப்படின்றது 89 இங்கே இருக்கு இல்லையா? ஸோ 650ன்றத 89க்கு நேராக இந்த இடத்துல நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி இந்த நம்பருக்கு ரெலவெண்ட்டான அமௌண்ட்டை எடுத்து போஸ்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக VLOOKUP வச்சு கூட பண்ணலாம், நிறைய மெத்தடில் பண்ணலாம். பட் VLOOKUP வச்சு நம்ம இந்த இடத்துல ட்ரை பண்ணுவோம். VLOOKUP வச்சுக்கிட்டு லுக்கப் வேல்யூன்ற இடத்துல இதை செலக்ட் பண்ணுங்கள், கமா கொடுத்துருங்க. இந்த லுக்கப் வேல்யூ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிற டேட்டா அவுட்புட்டில் வரணும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கம்மா கொடுத்துருங்க. செகண்ட் காலமில் உள்ள டேட்டா தானே வேணும், 1 2. ஸோ 2ன்னு கொடுத்துட்டு 0 கொடுத்துருவோம். 0 எதுக்கு கொடுக்குறோன்னா எக்ஸாக்டாக அவுட்புட் வரணுன்றதுனால 0 கொடுக்கணும். நிறையா VLOOKUP ஃபார்முலாவை நம்ம போட்டு பார்த்துருக்கோம். ஒருவேளை VLOOKUPக்கு நீங்கள் புதுசுனா அந்த வீடியோவெல்லாம் லிங்காக கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துறது நல்லது. எஸ், இந்த இடத்துல ஒரு அவுட்புட் அழகாக வந்துடுச்சு. இந்த ஃபார்முலாவில் எந்த இடத்துலையாவது ரேஞ்ச் ஆஃப் டேட்டா செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு ரேஞ்ச் ஆஃப் டேட்டாவை செலக்ட் பண்ணியிருக்கோம். டேபிள் அரேன்ற இடத்துல இந்த டேபிளை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார்முலாவை கீழே நான் மூவ் பண்ணும்போது ஆர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது இந்த ரெஃபரன்ஸ் மாறாமல் அப்படியே இருக்கும். அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாறிடுன்றதுனால மாறாமல் மூவ் ஆகாமல் அப்படியே இருக்குன்றதுனால லாக் பண்ணணும். ஸோ F4 நான் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் F4 ப்ரெஸ் பண்ணதுனால இது லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகிறதுனா என்ன, ரொம்ப சிம்பிளாக டாலர்ஸ் என்ன இன்சர்ட் பண்ணுறது, அவ்வளோதான். என்டர் பண்ணிவிடுவோம். ஃபார்முலாவும் கீழே மூவ் பண்ணி அடுத்து செல்லுக்கு மூவ் பண்ணுவோம். நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருச்சு. இங்கே இருக்கிற டேட்டாவை இந்த இடத்துல நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா இந்த 2வது கொஸ்டினையும் 3வது கொஸ்டினையும் பார்க்கலாம். ஒருவேளை மெயில் பேசஞ்சராக இருக்கும்போது அவர் 60 வயசுக்கு மேலே உள்ளவராக இருந்தார்னா 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஃபீமேல் பேசஞ்சராக இருக்கும்போது அவங்களுக்கு 58 வயசுக்கு மேலே இருந்தாலே அவங்களுக்கு 8% டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம் இந்த அமௌண்ட்டில் அப்படின்றது ஒரு 2 கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டு எவ்வளோ கொடுக்கலான்றதை நம்ம இந்த இடத்துல கொண்டு வர போகிறோம். எவ்வளோ கொடுக்கலான்றது எப்படி கொண்டு வர்றது, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு போகும்போது இஃப் கண்டிஷன், இஃப் ஃபார்முலான்றதை யூஸ் பண்ணலாம். நிறைய ஃபார்முலாவை நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல இஃப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதில் டைரெக்டாக ஒரே ஒரு இஃபை மட்டும் போடாமல் அண்ட் அப்படின்ற கண்டிஷனையும் இஃபையும் ஆண்டையும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா பாருங்களேன், மேல் பேசஞ்சர் கூட 60 இருக்கிற மாதிரி செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபீமேல் கூட 58க்கு மேலே இருக்கிற மாதிரி செக் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு சில கான்செப்ட் வந்திருக்குன்றதுனால இஃபையும் ஆண்டையும் யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு இஃப் அண்டு இதுக்கு ஒரு இஃப் அண்டுன்னு நம்ம நிறையா போடலாம். ஒருவேளை உங்ககிட்ட புது வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் இருக்குன்னா நம்ம இஃப்ஸ்ன்ற ஃபார்முலாவை IFSன்னு ஒரு ஃபார்முலாவை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம்னு பேசியிருக்கோம். நீங்கள் ஒருவேளை புதுசாக இருந்துச்சுன்னா அதையும் ட்ரை பண்ணலாம். பட் நான் இந்த இடத்துல இஃப் மட்டும் யூஸ் பண்ணி கூட ஆண்ட்ன்ற ஃபார்முலாவும் ஆட் பண்ணி இந்த ஃபார்முலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். இங்கே செலக்ட் பண்ணி ஃபார்முலாவை டெவலப் பண்ண போகிறேன். இஃப் அண்ட் ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னா மேல் பேசஞ்சரான்னு பார்க்கணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்டில் எம் அப்படின்னு பார்க்க போகிறேன். சரியா, இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்படி தான் இந்த இடத்துல உள்ள ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதுக்கப்புறம் மேலே இருந்தால் கூட 60 வயசுக்கு மேலே 60 வயசுக்காவது அவர் இருக்கணும். அப்போ தான் அவருக்கு வந்து 5% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணி கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு 60 இது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 கண்டிஷனை செக் பண்ணி வர்ற அவுட்புட்டு ஒருவேளை ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் இது மேலாகவும் இந்த வேல்யூ வந்துட்டு 60 ஆர் 60க்கு மேலே இருக்கும்போது 5% அப்படின்றது நம்ம கொடுக்கறதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கான்செப்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு இது நம்பர் அப்படின்றதுனால 5%ன்னு டேரெக்டாக என்ன பண்ணிடுறேன், டைப் பண்ணிடுறேன். டபுள் கோட்டில் போட வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாகவே கீப் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் இந்த வேல்யூ அதாவது 5%ன்ற வேல்யூ
அவுட்புட்டில் வரும். இந்த லாஸ்ட் ஆர்குமெண்ட்டில் நம்ம இந்த கொஸ்டினுக்கான வேலைகளை பண்ணலாம். இப்போ டைரெக்டாகவே சும்மா என்ன பண்ணலாம், ஃபால்ஸ் ஆர்குமெண்ட்டை பிளாங்காக விட்டுட்டு என்டர் பண்ணுவோம். ஃபார்முலாவை ட்ராக் பண்ணி பார்க்கலாம், அவுட்புட் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்களேன், இந்த இடத்துல 0.05 0.05 அப்படின்னு வந்திருக்கு. விச் மீன்ஸ் இது பர்சன்டேஜ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை கிளிக் பண்ணும்போது பர்சன்டேஜாக மாறிடும். பர்சன்டேஜை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லை, 0.05க்கும் 5%க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது புரியலை அப்படின்னா ஒரு வீடியோ பெருசாக பண்ணியிருக்கேன். பர்சன்டேஜ் எப்படி எக்ஸல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், நீங்கள் என்னென்ன பண்ணால் பர்சன்டேஜ்ன்றதை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண முடியுன்ற ஒரு டெடிகேட்டிவாக பெரிய வீடியோ பண்ணியிருக்கோம். லிங்கையும் தம்ப்நெயிலையும் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ டிஸ்கவுண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஒரு சில பேருக்கு டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. செகண்ட் இருக்கிற கொஸ்டினுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் இன்னும் கண்டுபிடிக்கல. 8% டிஸ்கவுண்ட் நம்ம ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். அந்த வேலையை இந்த ஃபால்ஸ் கண்டிஷனில் நம்ம கொண்டு வரலாம். ஃபால்ஸ் கண்டிஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் அண்டு இதுலேயும் ஒரு இஃப் அண்டு நான் ஃபார்முலா ஓப்பன் பண்ணுறேன். இஃப் அண்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்னு இருந்துச்சுன்னா ஃபீமேல், அப்படி தான் நெக்ஸ்ட் டபுள் கோட்டில் எஃப் நான் டிஃபைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 58ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மோர் தென் 58 அப்படி இருந்துச்சுன்னா என்ன அவுட்புட்டில் கொண்டு வரலாம், 8%ன்னு கொண்டு வரலாம். 8 போட்டுட்டு பர்சன்டேஜை போட்டுட்டு கமாவையும் கொடுத்துட்டு இந்த இஃப் கண்டிஷனுடைய ஃபால்ஸ் ஆர்குமெண்ட்டையும் முடிக்கலாம். நான் சும்மா டபுள் கோட்டையை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த இஃப் கண்டிஷனுடைய ஃபால்ஸ் ஆர்குமெண்ட்டில் இந்த இஃபை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த இஃப் கண்டிஷனுடைய ஃபால்ஸ் ஆர்குமெண்ட்டில் பிளாங்காக இருக்குது. வேணா ஃபியூச்சரில் இந்த இடத்துல நீங்கள் வேறு ஃபார்முலாவை போட்டு என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். என்டர் பண்ணிவிடுவோம். ஓகே, இதையும் நான் ட்ராக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த எலிஜிபிளான ஃபீமேல் வந்துட்டு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்றதையும், அதே மாதிரி எந்த மேலுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்றதையும் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிட்டோம். டிஸ்கவுண்ட் இல்லாத கேஸுக்கு நம்ம 0 போட்டுருவோமா, இந்த இடத்துல 0 மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் இல்லைன்றது கிளியராக தெரியும். எதுக்கு நம்ம பிளாங்க் செட் பண்ணணும், 0 கொடுத்துடலாம். ரைட். ஸோ இந்த இடத்துல அழகாக நம்ம ஃபார்முலாவை முடிச்சிட்டோம். இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் முடிச்சாச்சு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் த ஈச் பர்சன்ஜர் ஃபேர். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஆக்சுவல் அந்த இது வந்துச்சுன்றதை கேட்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம், டிக்கெட் சார்ஜ்ன்றதை கேட்குறாங்க. அதை இந்த இடத்துல கொண்டு வரலாம். ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணி இன்ட்டு போட்டு நான் இந்த டிஸ்கவுண்ட்டை செலக்ட் பண்ணும்போது இதை ட்ராக் பண்ணுறேன். டிஸ்கவுண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியுது இல்லையா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டு கூட ரியலான ஒரு அந்த டிக்கெட்டோடைய ப்ரைஸை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ரியலான அந்த டிக்கெட்டோடைய ப்ரைஸ் கிடச்சிரும். F3ன்றது டிக்கெட்டோடைய ப்ரைஸ், இது வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். ரைட். இந்த அமௌண்ட்டில் இந்த வேல்யூ மைனஸ் ஆச்சுன்னா வர்றதான் ரியலான டிக்கெட்டோடைய காஸ்ட்டு. ட்ராக் பண்ணுவோம். எஸ், இவங்களுக்குலாம் ஆக்சுவல் டிக்கெட் அப்படியே வந்திருக்கு. பட் யாருக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்கோ அவங்களுக்கு மைனஸ் ஆன ஒரு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ பேசிக்லி இந்த எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம். லாஸ்ட்டில் ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்றதையும் நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். நல்லா கவனிங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு நல்லா புரியும். இல்லை புரியவே இல்லைன்னா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு பார்த்துட்டு திருப்பி வந்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இந்த எக்ஸலையும் நான் டவுன்லோடபிள் லொக்கேஷனில் கொடுத்துருவேன்றதுனால டவுன்லோட் பண்ணி நான் சொல்லும்போது நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது நல்லது. ஒரு சில பேருக்கு நல்லா நாலேஜ் இருக்கும், நிறையா எக்ஸலில் பண்ணுவீங்க, அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய நீட் இல்லை. பட் புதுசாக பார்க்குறவங்களும் தெரிஞ்ச மாதிரியே இருக்குது ஆனால் தெரியாமல் போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. டவுன்லோடபிள் லொக்கேஷனில் போயிட்டு அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட். ஓகே, நான் 5th கொஸ்டினை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். Find the total number of male passengers traveled in the above detail. இதில் மொத்தமாக எவ்வளோ மெயில் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலில் ஒரு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். அது இந்த இடத்துல கண்டுபிடிக்கலாமா, CountIFன்ற ஃபார்முலா அதுக்கு யூஸ் ஆகும். ரைட்டா. CountIF வெறும் CountIF தான், CountIFs கூட கிடையாது, வெறும் CountIF. ஒரே ஒரு இஃப் தானே இருக்குது, ஒரே ஒரு கண்டிஷன் தானே போடுறீங்க, அதனால CountIF. டைரெக்டாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எத்தனை மேல் பேசஞ்சர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரேஞ்சில் கம்மா போட்டுருங்க. கிரைட்டீரியான்ற இடத்துல டபுள் கோட்டுக்குள்ளே எம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்ன்றது என்னது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மேல். ரைட். மெயில்ன்றது எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும், எத்தனை வாட்டி மேல் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுதான் எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்கன்றதோடைய ஆன்சராக இருக்கும். என்டர் பண்ணும்போது இந்த லிஸ்ட் ஆஃப் இதில் 6 மேல் பேசஞ்சர் இருக்காங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு
8 லைன் ஐட்டம் இருக்குது. இந்த 8 லைன் ஐட்டமில் 6 லைன் ஐட்டம்ஸில் மெயில் பேசஞ்சர் இருக்காங்கன்றது கிடைச்சது. இதுவும் ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தான். இந்த கொஸ்டினுக்கு நம்ம VLOOKUP யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 கொஸ்டினுக்கும் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டினுக்கு டைரெக்டாக ஒரு நார்மலான ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த கொஸ்டினுக்கு நம்ம CountIF அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் தி டெய்லி கலெக்ஷன் அமௌண்ட் அண்ட் ட்ரா லைன் சார்ட்னு கேட்டிருக்காங்க. லைன் சார்ட் அப்படின்றது தேவைப்படுற விஷயமா இல்லையான்றது யோசிக்கிறது. எப்படி லைன் சார்ட்டை போடலாம், என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். டெய்லி கலெக்ஷன் அப்படின்றது இந்த டேட்டை வச்சு டிட்டர்மைன் ஆகுது இல்லையா. இந்த 1ஆம் தேதி இந்த அமௌண்ட்டு தான் டெய்லி கலெக்ஷன். ஸோ 1ஆம் தேதி எங்கெல்லாம் இருக்கும் அதோடைய அமௌண்ட்டெல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2ஆம் தேதி உள்ள அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். தென் 3ஆம் தேதி உள்ள அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். இது மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு மேனுவலாக ஃபார்முலா போட்டு பண்ண முடியும். ஆனால் பிவட் டேபிள் ஒன்று எதுக்கு இருக்குது, ரைட்? அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட முடியுன்றதுனால பிவட் டேபிள் இஸ் குட் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, இந்த இடத்துல எந்த இடத்துலேருந்து இந்த டேட்டா வருதுன்றதை செலக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவுட்புட்டை நம்ம இந்த இடத்துல கொண்டு வரலாமா, எக்ஸிஸ்டிங் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இருக்கிறத டெலிட்டும் பண்ணிடுறேன். ஃப்ரெஷ்ஷாக இந்த இடத்துல ஒரு பிவட் டேபிள் வரணும்னு நான் கொடுக்குறேன். பிவட் டேபிளுக்கான பிளேஸ் ஹோல்டர் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஃபீல்ட்ஸை ட்ராக் பண்ணி போடும்போது அவுட்புட்டும் அழகாக கன்சாலிடேட்டட் ஃபார்மில் வரும். அதுதான் நமக்கு வேணும். டேட்டுன்றதை எடுத்து ரோவில் நம்ம ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா டேட் அழகாக வரும். அதுக்கப்புறம் இந்த ஆக்சுவல் அமௌண்ட்டை நான் ட்ராக் பண்ணி வேல்யூவில் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு டேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி தெரியும். நான் இந்தியன் பீப்புள் என்ன பண்ணுவோம், டேட்டை ஃபஸ்ட்டில் போடுவோம், தென் மந்த்து இயர்னு போடுவோம். பட் யூஎஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, மந்த்தை முதல்லையும் டேட்டை நடுவுலையும் போடுவாங்கன்ற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த இடத்துல 3 டிஃப்ரெண்ட் டேட் இருக்குது, அப்படி தான் இருக்குது, ரைட்? 1, 2, 3, ரைட்? அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல 3 ஐட்டமாக கொண்டு வந்துட்டோம், ரைட்? இந்த இடத்துல டேட்டு தப்பாக இருக்குது, ஜான் மந்த் எடுத்து நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஜஸ்ட் லீவ் இட். பட் டேட்டை நம்ம இடத்துல கன்சால்வ் பண்ணிட்டோம். 3 டிஃப்ரெண்ட் டேட்ஸ் இருக்குது. இதில் டேட் இருக்கும் பாருங்கள், ரைட்? ஜான் 2 இருக்குது, இந்த இடத்துல Feb 2 இருக்குது, இந்த இடத்துல 2nd Marchன்னு இருக்குது. இது 3 ஒரு டேட் இருக்குது. அந்த டேட்டுக்கு ரெலவெண்ட்டான அமௌண்ட் இந்த இடத்துல வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், சார்ட்டுக்கு எதை வேணாலும் ட்ரா பண்ணிக்க முடியும். இந்த வேல்யூ மட்டும் காப்பி பண்ணி தனியாக நீங்கள் சார்ட் போடலாம். இல்லைன்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கூட பிவட் சார்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி பிவட் சார்ட்டை போட்டுடலாம். பிவட் டேபிள் அனலைஸ்குள்ளே போகும்போது பழைய வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் வச்சுருக்கீங்கன்னா இந்த 2 டேப் உங்களுக்கு தெரியும். இந்த 2 டேபுக்குள்ளே போய் தேடுங்க எங்கே இருக்குன்னு. பட் நமக்கு புது வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் அப்படின்றதுனால பிவட் டேபிள் அனலைஸ்ன்ற டூலுக்குள்ளே டூல் அப்படின்ற குரூப்பில் நமக்கு பிவட் சார்ட்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணும்போது ஒரு சார்ட் வந்துடும், ரைட்? இந்த டேட்டாவிலேருந்தே சார்ட்டை நம்ம டெவலப் பண்ண போகிறோம். லைன் சார்ட் தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்கன்றதுனால லைன்ன்றதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணும்போது லைன் சார்ட்டும் வந்துருச்சு. சார்ட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இன்னும் இந்த சார்ட்டை நீங்கள் ரொம்ப அழகாக காமிக்க முடியும். இப்போ நான் சும்மா உங்களுக்கு சாம்பிள் சார்ட்டை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது, உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அழகாக ஃபார்மேட் பண்ணி அழகாக காமிக்கலாம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டேட்டில் இந்த இடத்துல நமக்கு கலெக்ஷன் கிடச்சிருக்கு, விச் மீன்ஸ் 2000 கிட்ட கிடச்சிருக்கு, ரைட்? அடுத்த நாளில் ஒரு நாளில் 1800 கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்றத சார்ட்டுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. சார்ட்டை நீங்கள் அவங்களுடைய ஆடியன்ஸ் கிட்ட காமிக்கும் போது அவங்களுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் அழகாக இருக்கும். டீவியேட் ஆகாமல் எங்கேயும் அவங்க யோசிக்காமல் அவங்களுடைய சார்ட்டை, அவங்களுடைய கண்டென்ட், அவங்களுடைய ப்ரெசன்டேஷனை பார்க்குறதுக்கு சார்ட் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சார்ட் நிறைய இடத்துல நிறைய லெவலில் யூஸ் ஆகுது. சார்ட்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை லிங்கே கிடைக்கல, டிஸ்கிரிப்ஷன்ல போடலே பிரபாகர் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கூகுளில் போங்க, பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் சார்ட்னு கீப் பண்ணிட்டு டைப் பண்ணும்போது நம்ம என்னென்ன சார்ட்டை பற்றி பேசியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அங்கே போய் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம், வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கலாம். இப்போலாம் வாரத்துக்கு நம்ம 2 வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். ஒரு வீடியோ இந்த மாதிரி லென்த்தாக இருக்கும், இன்னொரு வீடியோ ரொம்ப குட்டியாக அழகாக கிறிஸ்பியாக ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி இருக்கும். ஒருத்தர் பார்த்துட்டு சிறந்த சார் போன வாரம் நீங்கள் ஒரு ப்ரமோஷனல் வீடியோ போட்டிருக்கீங்க, அது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, கான்செப்டை நம்ம எக்ஸல் கான்செப்டை எக்ஸல் டிப்ஸை உங்களுக்கு சொல்கிற வீடியோ தான். அதை பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் ரொம்ப அழகாக அனிமேட்டிவாக ரொம்ப கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நல்லா இருக்கும். அந்த வீடியோஸில் சின்ன வீடியோவாக அது இருக்கும். இது ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும், அது ரொம்ப சின்ன வீடியோவாக இருக்கும். ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். கட்டாயமாக பிடிக்கும், லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஆசைப்படுறேன். See you in the next video. Thanks for watching.